Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைப்ரஸ் ஒர்க் விசா ப்ராசஸ் 2024. அதாவது சைப்ரஸ்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் விசா ஒர்க் பெர்மிட் எப்படி அப்ளை பண்றது, ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சைப்ரஸ அபிஷியலா ரிப்பப்ளிக் ஆஃப் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் சீல இருக்கு. இந்த சைப்ரஸ் ஒர்க் விசா ப்ராசஸ் 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா செக்யூரிங் ஒர்க் பெர்மிட், நெக்ஸ்ட் அப்ளையிங் ஃபார் த விசா. யூரோப்பியன் யூனியன் மெம்பர் ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கு சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட் தேவை கிடையாது. தேர்ட் கண்ட்ரி நேஷன்ஸ்ல இருந்து வர சிட்டிசன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒர்க் பெர்மிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாவை சைப்ரஸ் எம்பசில அப்ளை பண்ணணும். இந்த சைப்ரஸ் யூரோப்ல இருக்க ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிஸ்ல இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ இங்க நிறைய இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கு, பிளஸ் லோயஸ்ட் டாக்ஸ் ரேட்ஸுமே இருக்கு. அதனால இந்த கண்ட்ரில கண்டிப்பா போய் ஒர்க் பண்ணலாம். சைப்ரஸ்ல நிறைய விசா ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு ஃபாரின் நேஷன்ஸ்க்கு. ஒர்க் விசா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த சைப்ரஸ் ஒர்க் விசா இருந்தா ஃபாரின் நேஷன்ஸ் சைப்ரஸ்ல போய் ஒர்க் பண்ணலான்னு கிடையாது. இது ஜஸ்ட் என்ன அப்படின்னா உங்களை அந்த கண்ட்ரிக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு பெர்மிட் மாதிரி. என்ன அப்படின்னா நீங்க அந்த கண்ட்ரிக்குள்ள போறதுக்கு இது கிராண்ட் பண்ணும், அவ்வளவுதான். பாப்புலேஷன் ஆஃப் த சைப்ரஸ் என்ன அப்படின்னா 1.27 மில்லியன் ஜூன் 2024 வரைக்கும். ஃபாரின் நேஷன்ஸ் சைப்ரஸ்க்கு போறது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட் பிளஸ் ஒர்க் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த ஃபாரின் நேஷன்ஸ் சைப்ரஸ்ல போய் ஒர்க் பர்பஸ்க்காக போகணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட். இந்த சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட் உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட பிஹாஃபா இருந்து அப்ளை பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஆத்தரைசேஷன் டு ஒர்க் இன் சைப்ரஸ். செகண்ட் பார்க்க போறது சைப்ரஸ் ஒர்க் விசா. இது லாங் டேர்ம் விசா. இந்த விசா இருந்தா நீங்க சைப்ரஸ்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் மாதிரி. தேர்ட் பார்க்க போறது சைப்ரஸ் ரெசிடென்ஸ் பெர்மிட். ஸோ இந்த பெர்மிட் எதுக்காக அப்படின்னா நீங்க சைப்ரஸ்ல லீகலா சைப்ரஸ்ல மோர் தென் 90 டேஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணி அங்க வாழ்றதுக்கு இந்த சைப்ரஸ் ரெசிடென்ஸ் பெர்மிட் தேவை. இவ்வளோ நேரம் நம்ம சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட், ஒர்க் விசா, ரெசிடென்ஸ் பெர்மிட் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்றதுக்கு ஒரு சில ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. என்னன்றத பார்க்கலாம். ஒர்க் பெர்மிட் வாங்கணும் அப்படின்னா அப்ளிகன்ஸ் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட். உங்ககிட்ட வேலிட் கான்ட்ராக்ட் ஆஃபர் உங்களோட சைப்ரஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர். சைப்ரஸ்ல இருக்க உங்களோட எம்ப்ளாயர் ஒர்க் பெர்மிட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க் பெர்மிட்டை அவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்ல. ஸோ இந்த ஒர்க் பெர்மிட் உங்களோட பிஹாஃபா இருந்து உங்களோட எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. தேர்ட் ஸ்டெப் சிவில் ரெஜிஸ்டரி அண்ட் மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ நெசசரி லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட சைப்ரஸ்ல இருக்க எம்ப்ளாயர் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணணும் பெர்மிட்காக. எங்க அப்படின்னா சிவில் ரெஜிஸ்ட்ரி அண்ட் மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அப்ளிகேஷனை லான்ச் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட்டோட ரெக்வயர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ சைப்ரஸ் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்ணி நீங்க எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஸ்டாம்ப் வாங்கியிருக்கணும். ஃபார்ம் M58 அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூவிங் என்ட்ரன்ஸ் டு சைப்ரஸ். நெக்ஸ்ட் ஃபார்ம் M64 அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூவிங் ஒர்க் ஆத்தரைசேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் போட்டோ காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட். தேர்ட் ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். ஃபோர்த் சர்டிபிகேட் ஆஃப் போலீஸ் கிளியரன்ஸ் ஒரிஜினல்.
Fifth வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் issued within past 4 months. Next, sixth வந்து proof of health insurance. Last and final வந்து work permit fee. இப்போ வந்து நம்ம சைப்ரஸ் ஒர்க் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலிட் பாஸ்போர்ட், செகண்ட் வந்து உங்களோட ஒர்க் பர்மிட், தேர்ட் வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர், நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து கம்ப்ளீட்டட் அண்ட் சைன்ட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபிஃப்த் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் மெடிக்கல் கிளியரன்ஸ், சிக்ஸ்த் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் போலீஸ் கிளியரன்ஸ், செவன்த் வந்து ப்ரூஃப் ஆஃப் sufficient financial means to cover your stay. Next, eighth வந்து travel health insurance. Last and final ninth வந்து உங்களோட work contract. அந்த work contractல Department of Labor கிட்ட இருந்து நீங்க seal வாங்கியிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸோட ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். பெஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஹவு டு அப்ளை ஃபார் த சைப்ரஸ் ஒர்க் விசா. ஸோ இந்த ஒர்க் விசா நீங்க வந்து சைப்ரஸ் எம்பசில தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க வந்து ஒர்க் விசாவை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒர்க் பர்மிட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். இந்த சைப்ரஸ் ஒர்க் விசா என்ன அப்படின்னா நீங்க சைப்ரஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கும் பிளஸ் லாங் டேர்ம் ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்றது தான் இந்த சைப்ரஸ் ஒர்க் விசா. உங்களால ஒர்க் பர்மிட் இல்லாம ஒர்க் விசா வாங்க முடியாது. அதே மாதிரி ஒர்க் பர்மிட் வேணும் அப்படின்னா நீங்க உங்களோட சைப்ரஸ் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஜாப் ஆஃபர் இல்லைன்னா கான்ட்ராக்ட் வாங்கியிருந்தாதான் நீங்க வந்து ஒர்க் பர்மிட்டுக்கே அப்ளை பண்ணணும். ஸோ ஜாப் ஆஃபர் ஃபர்ஸ்ட், ஒர்க் பர்மிட் செகண்ட், ஒர்க் விசா தேர்டு. நீங்க சைப்ரஸ் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நீங்க சைப்ரஸ்க்கு போன 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். சைப்ரஸ் அத்தாரிட்டிஸ் வந்து உங்ககிட்ட இருந்து பயோமெட்ரிக்ஸ் பிளஸ் சிக்னேச்சர் எடுத்துப்பாங்க. நீங்க வந்து சைப்ரஸ்ல வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ரெசிடென்ஸ் பர்மிட்டை எடுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம சைப்ரஸ் ஒர்க் விசா ப்ராசஸ், அது கூடவே ஒர்க் பர்மிட், அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஸ் பர்மிட் பற்றி பார்த்துருப்போம். ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒர்க் விசா அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஒர்க் விசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, ரெசிடென்ஸ் பர்மிட்டு எப்போ வாங்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, வேற நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, அங்க போய் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் விசாலாம் எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலான வீடியோ நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டடான வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.